தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த 45 வயதுடைய வி.கே. அசோக், அவரது மனைவி 36 வயதுடைய பூர்ணிமா. இந்த தம்பதிக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து மெடிபள்ளியில் உள்ள பிருந்தாவன் காலனியில் தங்களது 11 வயது மகனுடன் அன்போடு வாழ்ந்து வந்தனர். அசோக் தனியார் கல்லூரி ஒன்றில் பணிபுரிந்து வரும் வேளையில் பூர்ணிமா வீட்டில் டியூஷன் நடத்தி வந்தாராம். இந்த நிலையில் பூர்ணிமா அதே பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய பலேட்டி மகேஷ் என்ற இளைஞரோடு நட்பாக பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்து கொண்ட அசோக் இந்த பழக்கத்தை நிறுத்திவிடுமாறு பலமுறை எச்சரிக்கை விடுத்து வந்த போதும் அந்த பழக்கத்தை விடாத பூர்ணிமா கணவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்தாராம். தொடர்ந்து மகேஷ் அவரது நண்பரோடு சேர்ந்து கொலை திட்டம் தீட்ட இருவரையும் தனது கணவர் உறங்கக்கூடிய அறையில் மறைத்து வைத்தாராம் பூர்ணிமா. சரியாக 11ஆம் தேதி அசோக் பணிகளை முடித்துவிட்டு சோர்வோடு வீடு திரும்பி படுக்கையில் உறங்கி இருக்கிறார். அதுவே அவரது நிரந்தர உறக்கமாய் மாறி போனது. கொலை பாதகர்களாக அங்கே மறைந்திருந்த மகேஷ், அவரது நண்பர் சாய் இருவரும் சேர்ந்து அசோக்கின் கழுத்தை நெரித்து படுகொலை செய்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்னர் அவர்களை லாபகமாக வெளியே அனுப்பிவிட்டு பூர்ணிமா தனது கணவர் மாரடைப்பால் இறந்து விட்டதாக அலறி கூச்சலிட்டிருக்கிறார். ஆனால் அண்மை காலமாகவே இருவருக்கும் முரண்பாடு இருப்பது தெரிந்த அசோக்கின் பெற்றோர் பூர்ணிமா மீது சந்தேக புகார் கொடுக்கின்றனர். தொடர்ந்து பூர்ணிமாவிடம் போலீசார் தங்களது பாணியில் விசாரித்த போது காதலன் மகேஷ், அவரது நண்பர் சாய் 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் வாக்குமூலம் பெற்று சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.